இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு பின் செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட மேய்ப்பர் தான் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறாரு. இப்போ அந்த மேய்ப்பர் இருக்காரு, அவர் நம்ம கிட்ட 3-4 காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்களை எதிர்பார்க்கறனா, நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகள் தனக்கு செவி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல நம்முடைய பரவுலக பிதாவும் அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது நமக்கு நன்மை உண்டாக சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆபத்துல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் போவதற்கு அது நமக்கு உதவியா இருக்கும். ஜெபத்துல அவர்கிட்ட நம்ம முழங்கால் படிட்டு ஜெபித்த, ஆண்டவரே நீ எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அவசியம்.